இந்த வெற்றி பையன் இந்த பக்கமா தான் வருவான். வாடகை கொடுத்து 3 மாசம் ஆகுது. என்ன பார்த்தா ஓடி ஒளியான். நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். அவன் மறைச்ச விசில் அடி ஓடி வந்து புடிச்சுக்கிறேன். நோக்கு விசில் அடிக்க தெரியுமோனோ? தெரியும்டா. அது கழுத்துக்கு கண்ணு தெரியுமோ? தெரியும் தெரியும். என்ன காரணம்னா குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம்னு நாங்க யூகிக்கிறோம். குடும்ப தகராறா? ஏ கிழவி நான் ஃபோன் ஊத்திட்டு இருக்கா? நோக்கு விசில் அடிக்க தெரியுமோ? ஓ விசில் அடிக்க கத்துக்கிறியா? ஆ. இப்ப பார். வாடகை கொடுத்து 3 மாசம் ஆகுது. இதோட செத்து 4 மாசம் ஆகுது. எப்படா வாடகை கொடுப்ப? சார் இன்னும் 4 நாள்ல கன் மாதிரி வாடகை வரும். 4 மாசம் ஆகுது. உன்னை நம்பி எப்படா பொறுத்துட்டு இருக்கிறது? ஏற்கனவே கேபிள் டிவில வேலை செஞ்ச காசு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்ப அதுவும் இல்ல. என்னடா பண்றது? நீ ஏதோ படிச்சிருக்க. என்னடா அது? மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து வேலைக்கு போலாமா இல்லையா? இப்படி வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்க. யார் வேலை வெட்டி இல்லாம இருக்குது? தக்காளி வேலை பண்ணிட்டு பாத்துக்க. ஏன்டா தொல்லை பண்ணிட்டு இருக்க? ஏமா நீ நேக்கம்மா இவனுக்கு அம்மாவா? என்னையா பேசுற? பெத்த தாயை சந்தேகப்படுற? யார் பெத்த தாயை சந்தேகப்படுற? நானா? ஏமாத்த பாக்குறேன். அம்மா நோக்கு என்னாச்சு? ஐயோ மா செத்த நேரம் மூச்சு இழுத்து பிடிச்சிட்டு இதோ எடுத்துறோம். என்னாச்சு? போயிடு போயிடு. இந்த இன்ஹேலர் எங்க வச்சு தொலைஞ்சானே தெரியல. ஏமா எங்க வச்ச? அவனை காப்பாத்துறது தான் இந்த மாதிரி நடிச்சியா? அடுத்த தடவை இழுக்கறச்ச என்ன பண்ற பாரு. பட அசம்பந்தம். மீனாட்சி தக்காளி எங்க வச்சிருக்கேன் எடுத்துக்கோ. டேய் நில்லுடா. பாய் கிட்ட 15000 ரூபாய் கடன் வாங்குனியா? இல்லையே என்னாச்சு? ஏன்டா இப்படி போய் சொல்ற? ஊர்ல என்ன அசிங்கப்படுத்துறதே உனக்கு வேலையா போச்சா? உங்க அப்பா வாங்கி வச்ச கடன் அடைக்கிறதுக்கே இன்னும் 10 பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். இதுல உன் பங்குக்கு நீயும் கடன் வாங்கு, அதையும் சேர்த்து அடைக்கிறேன். மீனாட்சி இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு காலங்கத்தால கத்திட்டு இருக்க? ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? அம்மா கிளம்புறேமா. தோசை சாப்பிட்டு போடி. ஏய் மித்ரா நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கறேமா. மித்ரா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நான் டிஃபன் பண்ணி வைக்கறேன்? சாப்பிட்டு போலாம்ல ஒரு வாய். அப்பவே சொல்ல வேண்டியதானே சாப்பிட மாட்டேன்னு. என்னடி நீ? உன் பொண்ணு என்ன காலேஜுக்கு போறான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் காலேஜ் போகாம எங்க போறாவா? போன வாரம் கூட அந்த கேபிள் டிவி காரனோட பீச்சில் சுத்தினான்னு என் ஃப்ரெண்ட் ரமேஷ் வந்து சொன்னான். இதோ பாருங்க உங்களை அவ்வளவுதான். இதுக்கு மேல என் பொண்ணை பத்தி தப்பா பேசுனீங்க மரியாதை கட்டிடும் சொல்லிட்டேன். சின்ன வக்கியை பத்தி குறை சொன்னா பெரிய வக்கி கோவம் வரும். என்ன என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லம்மா, என் ரத்தம் என்னாட்டம் தான் இருக்கும், அதை தான் சொன்னேன். போ கொட்டிக்க போ. மோட்ட வண்டி. எப்படி? நல்லதா இருக்கு. யாரோட ஆட்டோ? யாரோட ஆட்டோவா? நம்மளோட ஆட்டோ தாண்டி. இந்த ஆட்டோ தான் நம்ம வாழ்க்கையே மாத்த போகுது. ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறது இருக்கட்டும். உன் கேபிள் வேலை என்னாச்சு? ஆமா கேபிள் வேலை பெரிய கலெக்டர் வேலை. எப்ப பார்த்தாலும் கம்பத்து மேல ஏறுறதும் இறங்குறதும் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கடி. அதான் வேலையை விட்டு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அங்கேயாவது உனக்கு மாச சம்பளம் வந்துச்சுல்ல? மாசம் 10,000 ரூபாய் ஒரு சம்பளம் ஆடி. இந்த ஆட்டோ ஓட்டி எப்படி சம்பாரிச்சு கொட்டுறது மட்டும் பாரு. முதல்ல செக்யூரிட்டி வேலைக்கு போனேன், நேத்து கேபிள் வேலை பண்ணேன், இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க. நீ படிச்ச படிப்புக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகாம ஏன்டா இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்க? மா சாமி முடிஞ்சிச்சா? போலாமா? ஹலோ, எங்கட இருக்க? நான் சர்ச் வெளியே இருக்கேன். கிட்சன் உள்ள ப்ரே பண்ணிட்டு இருக்கான். சர்ச்சா? பக்கத்துல வேற ஏதோ சத்தம் கேக்குது. யாரடி அவ? போய் சொல்லாத. எங்க இருக்க? I'm at the church, damn it. Damn it. ஹலோ சார் இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுவாரு. நான் இப்பதான் வந்தேன்னு சொல்லுங்க. என்கிட்ட பேசணும்னு சொல்லுவாரு. நான் மேலே குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுவாரு. நான் தூங்கிட்டேன்னு சொல்லுங்க. சரிங்கம்மா. சோ இன்னைக்கு என்ன ப்ரே பண்ண? வெற்றின்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்கான், சூப்பர் பேட்ஸ்மேன். அவனுக்கு உடம்பு சரியில்லாம போனன்னு ப்ரே பண்ணேன். அவனோட டீம் ஜெயிக்கணும்னு மட்டும் நீ ப்ரே பண்ணணும். நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு, கண்டிப்பா ஜெயிப்ப. சரியான மேட்ச்ரா பா. சரிடா நாளைக்கு பார்ப்போம். வரட்டுமா? மா டிஃபன் என்னம்மா செஞ்ச? ஏண்டா இங்க ஒருத்தி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்ற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லைல்ல உனக்கு? உன்னை விட 2 வயசு சின்னவன் அந்த வேலு. வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவ அக்காளுக்கு கல்யாணம் பண்ணிருக்கான், 10 பவுன் நகையும் எடுத்து கொடுத்துருக்கான். நீ ஒழுங்கா வேலைக்கு போறியா? அதை விடு. புதுசா ஆட்டோ வாங்கினியே, அதையாவது ஒழுங்கா ஓட்டுறியா? அதுவும் இல்ல. சின்ன பசங்க மாதிரி மட்டையை எடுத்துன்னு விளையாட போயிடுற. எப்போதாண்டா உனக்கு பொறுப்பு வரும்?
ஏமா ஆட்டோ ஓட்டி தானே இருக்கா? ஏமா இப்படி புலம்பினே இருக்கா? எல்லாம் மாறும், அமைதியா இரு. சாந்தா அம்மா பையன் நடு ரோட்ல வச்சு வாடகை கேட்டு அசிங்கப்படுத்துறான்டா. கையில இருந்த 1200 ரூபாய் புடிங்கினான்டா. நாளைக்கு பஸ்ஸுக்கு கூட கையில காசு இல்லடா. அதுக்கு என்னம்மா இப்போ காசெல்லாம் வரும், கம்முன்னு இரு. வரும் மேல இருந்து உங்க அப்பா போட்டாதான் வரும். ஆமா, எங்க அப்பா அப்படியே மேல கூரிய பிச்சுன்னு கொட்டுவான், அப்படியே போய் அள்ளின்னு வந்துரு. டிவி இருக்குது ஓடாது, கட்டில் இருக்குது படுக்க முடியாது, ஈஸ்டர் இருக்குது சாய முடியாது. இது எல்லாத்தையும் உன்னால சரி பண்ண முடியும், ஆனா பண்ண மாட்டேன். உன்னை சொல்லி என்ன குத்தம்? உங்க அப்பா புத்தி தானே உனக்கும் வரும். இதோ வரேன்டி. இதுக்கு மட்டும் கரெக்டா போயிடு. எனக்கு இருக்கிற பொழுதுபோக்கே அது ஒண்ணுதான், அதுக்கு சொல்லு. நடந்த எல்லா கொலைகளும் சைக்கோ கில்லர் பண்ணதா சொல்லப்படுது. ஆனா டிசி சத்யா 9 நியூஸ்க்கு கேவே சைக்கோ ஒரு நாள் உன் கழுத்தையே நெருக்கி வருவான் பாரு. காரணமா தான் நடந்திருக்குன்னு சொல்றாரு. எங்க அம்மா கிட்ட அந்த பணத்தை புடுங்கண்ணா. 9 நியூஸ் சேனலுக்கு மட்டும். அம்மா நீ ஏதா ரிமோட்ல கை வச்சியா? நான் எங்கடா எடுத்தேன்? நீ தானே வச்சிருந்த. கத்தி நிட்ற. நோக்கு வேணும்டா, நல்லா வேணும். என்ன சீரியல் பார்க்க விடாம பண்ணினேல்ல? சீரியல்ல கதையை ஒழுங்கா பாக்கலாம்னா இந்த விளம்பரத்தையே போட்டு உயிரை வாங்குறாங்க. அவ பாட்டுக்கு டாக்டர் கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு விளையாட்டு. மா காசு இல்லைனால வச்சுக்கோ. எத்தனை முறை சொல்றது? நான் இன்ஃபோசிஸ்ல ட்ரைனிங் மேனேஜரா இருக்கேன். பாஸ் வந்துட்டாங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். வாங்க மேடம். வாப்பா தம்பி. இன்னும் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு யாரும் வரலையா? நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க மேடம். அந்த புரோக்கர் சரியில்லை மேடம், அதனால தான் அந்த வீட்டுக்கு இன்னும் யாரும் வாடகைக்கு வரல. இப்போ எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன். கிட்ஸன், நீ நல்லா படிக்கிறியா? இன்னைக்கு மேட்ச் இருக்கு, சீக்கிரம் போகணும். போலாம் இரு கிச்சன். ஏண்டி எப்ப பார்த்தாலும் சிடுசிடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன பிரச்சனை? என்ன ஒரு நாள் கூட இங்க தங்கறதுக்கு விட மாட்டாரு. வீட்லயும் நிம்மதியா இருக்க முடியல. தினம் தினம் நரக வேதனையா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தான். மம்மி மம்மி சீக்கிரம் வாங்க போலாம். கிச்சன் வெளியே போய் நில்லு, நான் வரேன். ஷீபா, என் மேல இருக்கிற கோபத்தை ஏன் குழந்தை மேல காட்டுற? நான் ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு நினைச்சேன், அது தப்பா? என் இஷ்டப்படி என்ன படிக்க விட்டுருந்தா நான் ஏன் இங்க இப்படி கஷ்டப்பட போறேன்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச மாதிரி அப்பா யாருக்குமே கிடைக்க கூடாது. நீ கேமரா எடுத்துட்டு சுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்ன மாதிரி அழகான பொண்ணு கேமராக்கு பின்னாடி நிக்க கூடாது, கேமராக்கு முன்னாடி தான் நிக்கணும். யூ காட் இட்? கவலைப்படாதம்மா. நித்யா, நித்யா, நித்யா. ஏய் நித்யா. அப்புறம் மேடம், எத்தனை தடவை கூப்பிடுறது? 1000 தடவை சொல்லிருக்கேன், வேலை நேரத்துல போன்ல பேசாதன்னு. நான் இருக்கும் போதே அம்மா கூப்பிட்டா நீ வர மாட்டேங்கிற. நான் இல்லாதப்போ வேற என்னெல்லாம் பண்ணுவ? ஷீபா வேண்டாம், அவளை திட்டாத. நித்யா போய் அந்த பேக் எடுத்துட்டு வா. எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். விடுமா. நித்யா, ஷீபா கிட்ட அந்த கவரை கொடு. கேமரா சரி பண்ண நிறைய இடத்துல கொடுத்தேன், ஆனா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலன்னுட்டாங்க. தேங்க்யூம்மா.